வீடு ஒன்று மாநிலம் 2, கோயில் ஒன்று மாநிலம் 2, ஊர் ஒன்று மாநிலம் 2, அதிசய கிராமம். தலைப்பே புதுமையாக தோன்றுகிறதா? உண்மையும் அதுதான். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி எல்லை கிராமமாக உள்ள ஊர் புராணசிங்குபாளையம். இது வாதானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாகும். இந்த ஊரின் நிலப்பகுதிகள் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் சொந்தமானது என்பதும், இங்குள்ள வீடுகள், தெருக்கள், சாலைகள் என அனைத்திலும் 2 மாநிலங்கள் பின்னி பிணைந்திருப்பதும் புதுமையான ஒன்றாகும். வாருங்கள், இன்றைய பதிவிலே இந்த அதிசய கிராமத்தை கண்டு மகிழ்வோம். இவ்வூரில் உள்ள வீட்டின் படுக்கை அறை புதுச்சேரியிலும், சமையல் அறை தமிழ்நாட்டிலும் இருப்பது மற்றுமோர் அதிசயமாகும். இவ்வூரில் இது போன்ற வீடுகள் அதிகம் காணப்படுகின்றன. இதை பற்றி கூற பலரும் முன்வர தயங்குகின்றனர். என்றாலும் இவ்வூரில் வசிக்கும் திரு குணசேகரன் அவர்கள் தைரியமாக முன்வந்து தன்னுடைய மருமகனின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். வணக்கம் சார், நாங்கள் புராணசிங்குபாளையம், அதாவது பாண்டிச்சேரின்னு சொல்லலாம், தமிழ்நாடுன்னு சொல்லலாம், 2 இடத்துலையும் செல்லும். இப்போ எங்கள் மருமப்பிள்ளை கூடியது இது எல்லாமே தமிழ்நாடு. இப்படி இந்த பக்கம் இருக்குது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் இந்த வீட்டிலேயே பாதி வீடு தமிழ்நாடு, பாதி பாண்டிச்சேரி. அந்த பக்கத்து பிளாட்டு என்னுடைய பிளாட்டு. அந்த பிளாட் வந்து எனக்கு சொந்தம், ஆனால் தமிழ்நாடு. இந்த வீடு வந்து இந்த வீட்டில் பாதி இடம் தமிழ்நாடு, பாதி பாண்டிச்சேரி. 2 இடத்துலையும் ஒரு வீட்டு வரி வாய்தா கட்டுவார். ஆனால் எங்களுக்கு உரிமை வந்து அதிகமாக பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி தான் ரேஷன் கார்டு, தங்கிற இடம் பாண்டிச்சேரி தான். சுமார் ஓடு தமிழ்நாடு இருக்குது கூட, ஒரே வீட்டில். வேறு ஒன்று இந்த பிளாட்டு என்னுடைய பிளாட்டு, இது முழுக்க தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. இந்த பாரு இதுவும் தமிழ்நாடுங்க, இது தமிழ்நாடு. அந்த ரோடுக்கு அண்ணாடு இருக்குது பாண்டிச்சேரி, ரோடுக்கு இருந்தாலும் இருக்குது தமிழ்நாடு. ஆமாம், நெருக்க ஒரு வாய்க்கா மாதிரி தமிழ்நாடு. இப்போ அது நிற்கிற இதில் வந்து இது பாண்டிச்சேரி இடம், இது தமிழ்நாடு இடம். இது பாண்டிச்சேரி, இந்த தமிழ்நாடு. அப்படியே கொஞ்சம் அப்படியே போனோம்னாக்கா அப்படி கிராஸாக போயிடும் அந்த தமிழ்நாடு. முக்கால் வந்து பாண்டிச்சேரி. அந்த வீட்டில் கிச்சன் வந்து தமிழ்நாடுங்க. சமைச்சு சாப்பிட்டு வந்து படுற இடம் பாண்டிச்சேரி. பெட்ரூமு, சமைக்கிற இடம் தமிழ்நாடு. ஆனால் ஒரே வீடு. வீட்டு நம்பர் எதுக்கு இருக்குங்க? பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி தான் முக்கால்வாசி இடம், கொஞ்சம் தான் தமிழ்நாடு இடம். அதனால் நாங்கள் பாண்டிச்சேரி தான். எங்களுக்கு ரேஷன் கார்டு பாண்டிச்சேரி, எல்லாமே பாண்டிச்சேரி தான் எங்களுக்கு பதிவுலாம். எந்த தொகுதியில் வருதுங்க இது? இது மன்னாடிப்பட்டு தொகுதி, நமச்சிவாய மந்திரி. சரிங்க, தொகுதியில் தான் வருது. இந்த பெண்மணியின் வீடு தமிழ்நாட்டில். இவர் கூறுவதையும் கேட்போம். நான் இருக்கிறது தமிழ்நாடுங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற பிளாட்டும் தமிழ்நாடுங்க. பக்கத்தில் பாண்டிச்சேரி, எதிர்க்க என் வீட்டு எதிர தமிழ்நாடு. இது போன்ற எல்லை கிராமங்கள் பல இருந்தாலும் புராணசிங்குபாளையத்தில் மட்டுமே இவ்வாறான அதிசயங்கள் அதிக அளவில் உள்ளன. அது மட்டுமன்றி புராணசிங்குபாளையம் மிகவும் தொன்மையான வரலாற்று பின்னணி கொண்ட ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாளையக்காரர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி இதுவாகும். இதன் வரலாறு குறித்து நமக்கு விளக்கம் அளிக்கின்றார் இவ்வூரைச் சேர்ந்த திரு பலராமன் அவர்கள். எங்கள் ஊர் புராணசிங்குபாளையம் என்பது இப்பொழுது பெயர் மருவி பிஎஸ் பாளையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஊரின் உண்மையான பெயர் புராணசிங்குபாளையம். இந்த புராணசிங்குபாளையம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமம். பூரணசிங்கு, ஆரணசிங்கு என்ற 2 பாளையக்காரர்கள் இந்த பகுதியை ஆண்டு வந்திருக்காங்க. அந்த பூரணசிங்கு என்பவன் ஆண்ட இந்த இடத்துக்கு புராணசிங்குபாளையம், அது முதல்ல பூரணசிங்குபாளையம் என்று இருந்தது, அது மருவி புராணசிங்குபாளையம் என்று மாறிவிட்டது. அதேபோல் ஆரணசிங்கு ஆண்ட பகுதி ஆண்டிப்பாளையம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இது எங்களுடைய ஊரினுடைய மிக சிறப்பான ஒரு பண்பு. எங்கள் ஊரை எடுத்துக்கொண்டால் இது மன்னர்கள் ஆண்டதுக்கு அடையாளமாக இங்கே கோட்டைகள் இருக்கிற இடமெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது, நிறைஞ்சிருக்குது. கோட்டைமேடு, பெரிய கோட்டைமேடு, சின்ன கோட்டைமேடு என்ற பகுதி இருக்குது, இன்னமும் இருக்குது அழியாமல். அந்த கோட்டைமேட்டை சுற்றி அகழிகள் இருக்குது. அதுவும் இப்போ கூர்ந்துட்டாலும் அந்த அகழி இருந்த இடமெல்லாம் இன்னமும் அடையாளத்துக்கு இன்னமும் திகழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த புராணசிங்குபாளையம் என்பது புதுச்சேரி மாநிலமும் தமிழ்நாடும் இணைந்த ஒரு பகுதி. என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கள் ஊர் அடங்கி உள்ளது. அதேபோல் புதுச்சேரி மாவட்டத்தில் மன்னாடிப்பட்டு பகுதியில் எங்கள் ஊர் அடங்கி உள்ளது. எங்கள் ஊரில் இருந்ததாக ஒரே வீட்டில் கூட ஒரு பகுதி, தோட்டப்பகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். வீட்டினுடைய முன்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும். இது ஒரு எங்கள் ஊர் சிறப்பு. 2 பகுதி இருக்கிறதால எங்கள் ஊருக்கு எல்லா நன்மைகளும், அரசாங்கத்தால் தரக்கூடிய எல்லா பயன்களும் எங்கள் ஊருக்கு நல்லா கிட்டுது. என்ன காரணம்னாக்கா, 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீர் தொட்டிகள் கூட பண்ணுறது. கிராமத்தில் கிட்டத்தட்ட 7 நீர் தொட்டிகள் இருக்குது, தண்ணீர் தொட்டி.
என்ன காரணம், 2 பகுதியில் உள்ள அரசும் எங்களுடைய ஊரை சிறப்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்து பேர் வாதானூர், அதில் வந்து புராணசிங்கபாளையம் என்பது ஹேம்லெட் தான். இருந்தாலும் வாதானூர் கிராமத்தை விட புராணசிங்கபாளையம் தான் பகுதிகள், பாண்டிச்சேரியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் பகுதி அதிகமாக இருக்குது, மக்கள் தொகையும் அதிகமாக பண்ணுது. இப்படி வெவ்வேறுபட்ட 2 மாநிலங்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லா வகையிலும் ஒற்றுமையாக செயல்பட்டு எந்த செயலாக இருந்தாலும் ஒற்றுமையோடு நாம் எல்லோரும் இந்தியர்கள், நாம் எல்லோரும் தமிழர்கள் என்ற பண்பாடோடு நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். புராணசிங்கபாளையத்தில் ஏற்கனவே சொன்னது போல வீடுகள், தெருக்கள், சாலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து காணப்படுகின்றன. இதை பற்றி நமக்கு அழகாக விளக்குகின்றார் இவ்வூரைச் சேர்ந்த திரு குணசேகரன் அவர்கள். புராணசிங்கபாளையம் இப்போ நான் நிற்கிற இடம் காமன் ஏரியா. இப்படி இந்த பக்கம் போகிற ரோடு, குமலம் போகிற வழி, அது முழுக்க தமிழ்நாடு. குமலம் இது பக்கத்தில் இது ஊர் தான் தமிழ்நாடு இடம். இது தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலு, தமிழ்நாடு இடம். பக்கத்தில் பாண்டிச்சேரி கூட்டுறவு பேங்க் இருக்குது. அது நாடக மேடை போட்டுக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரிங்க. ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு நடந்துட்டு எல்லாம் பாண்டிச்சேரி. இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு இடம். இது எல்லாம் பாண்டிச்சேரி சேர்ந்தது. இந்த பாருங்க ஹாஸ்பிட்டல் பாருங்க, இது தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல். இது ஒரு 100 மீட்டர் தான் அந்த தமிழ்நாடு இருக்கும். அந்த எல்லாமே பாண்டிச்சேரி. அது முழுக்க பாண்டிச்சேரி இடம். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமோ அதுக்கு பக்கத்தில் 50 மீட்டரும் தமிழ்நாடு. இப்போ நாடக மேடை கட்டிய இடம் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு இடங்க. ஆனால் அது பக்கத்தில் பாருங்க அந்தாண்ட, அந்த இடம் பாண்டிச்சேரி. அது பாண்டிச்சேரி. அதோடைய பின்னால் ஒரு கூட்டுறவு பேங்க் ஒன்று இருக்குதுங்க, அது பாண்டிச்சேரி பேங்கு. இதெல்லாம் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல். இது கூட்டுறவு பேங்கு, பிஎஸ் பாளையம், பாண்டிச்சேரி. இது பாண்டிச்சேரி கூட்டுறவு வேலை. அது சத்துணவு. இது தமிழ்நாடு கூட்டுறவு, தமிழ்நாடு சத்துணவு. ஓ சரி சரி. இப்போ நம்ம நடக்கிற ரோடுங்க, நடக்கிற ரோடு வந்து காமன். ஓ இந்த ரோடு காமன். இது பாண்டிச்சேரி, இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு சத்துணவு. அதாவது போக கொஞ்சம் ரோடு வந்து காமன். ஆமாம். அது கொஞ்சம் அப்புறம் பாண்டிச்சேரி இருக்குது, ஃபுல்லாக பாண்டிச்சேரி இடம். ஓ சரி. 2 பக்கம் பாண்டிச்சேரி இடம் இருந்தாக்கா அது பாண்டிச்சேரி ரோடு. இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் பாண்டிச்சேரி இருந்தால் அது காமன் ரோடு. ஓ சரி. 2 கவர்மெண்ட்டும் போடுவாங்க. சரி. இப்போ இந்த ரோடு போடுறதெல்லாம் எப்படி, யார் போடுவாங்க? இது அதிகம் வேலை செய்து பாண்டிச்சேரி தான் வேலை செய்யும். ஆனால் பாண்டிச்சேரி பாட்டு கிட்ட தான் அவங்க செய்வாங்க. தமிழ்நாடு பறந்த இடம், அதனால அவங்க ரொம்ப கவனிக்க மாட்டாங்க எங்களை. எங்களுக்கு எல்லாமே பண்ணுறது பாண்டிச்சேரி தான், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான். இவ்வூரில் உள்ள ஏழை மக்களுக்காக 8 வீடுகளை பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கட்டி கொடுத்து உள்ளார்கள். இது தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி கூறுவதையும் கேட்போம். இந்த இடம் தமிழ்நாடுங்க, இந்த இடம் பாண்டிச்சேரி. இந்த தமிழ்நாடு இடத்துல 1998 பெல்ஜியம் நாட்டிலேருந்து வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே அவங்க தங்கி இந்த 9 வீடு அவங்க கட்டி கொடுத்தாங்க. அவங்க பணத்தில் அவங்களே சித்தாள் மாதிரி ஆள் வேலை செஞ்சு கொத்தனாரை வச்சு இந்த வீடை கட்டி கொடுத்தாங்க 9 பேருக்கு. அது முன்னே கல்வெட்டு கூட இருக்குது, வேண்டிய கல்வெட்டு. இது இந்த 9 வீடும் பெல்ஜியம் நகர்லேருந்து வந்து கட்டி கொடுத்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான இடம். இந்த இடம் எதற்கு இப்போ பாண்டிச்சேரி ஏற்ற மாதிரிங்க. இதுவும் பாண்டிச்சேரி, இந்த இடமும் பாண்டிச்சேரி. ஓ இது தமிழ்நாடு. ஓ இந்த வீட்டை காட்டுங்க. இந்த வீட்டு வந்து பாண்டிச்சேரி. இந்த வீடு முழுக்க பாண்டிச்சேரி. ஓ இதுவும் எல்லாமே பாண்டிச்சேரி. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குங்க? இந்த கல்வெட்டு தோறுக்கு பாருங்க சார். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் ஊர் வாதனூரில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் புதுச்சேரி எல்லையில் இருந்தாலும் கோயிலின் சொத்துக்கள் 2 மாநிலங்களிலும் உள்ளதால் கோயில் நிர்வாகத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் 2 நிர்வாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்கோயில் பற்றி கூறுகின்றார் ஆலய அர்ச்சகர். இந்த ஊர் பூர்வமான ஊர் வாதாபில்லூர், அது சுருக்கமாக வந்து வாதானூர். இந்த இந்த கோயில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கலந்த பாவனையான கோயில். ஊரே வந்து காமன் ஏரியா. இந்த கோயில் கீழ்பட்டது கிராம தேவதைகள்லாம் வந்து
அது பொது மக்களுக்கு ஒப்படைச்சாச்சு. இது மட்டும் 2 கோயில் மட்டும் சிவந்தர் மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 2 யூஓக்கள் பார்க்குறாங்க இந்த கோயில் நிர்வாகத்தை. என்னுடைய அர்ச்சகர் வந்து ஒரு 15 கிழமையாக பூஜை பண்ணிட்டு வராங்க இந்த கோயிலை. அப்புறம் இங்கே வந்து இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு எப்படின்னா, இங்கே வாதாபி என்ற ஒரு அசுரனுக்கு சம்பாரான கர்ண பரம்பரை வரலாறு. அகத்தியருக்கு பிரம்மதி தோஷம் நிவர்த்தியான ஊர் வாதாபிநல்லூர். இவ்வூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கொடாத்தூர் முட்ராம்பட்டு என்ற கிராமம் உள்ளது. இங்கே எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கேணியம்மன் திருக்கோயில் சரிபாதி புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் உள்ளது. இதை பற்றிய பதிவு பாதி கோயில் தமிழகம் பாதி கோயில் புதுச்சேரி என்ற தலைப்பில் ஏற்கனவே நம்முடைய சேனலில் உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் அதையும் கண்டு வியக்கலாம். இனநேயர்களே, இந்த புதுமையான பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த இடத்தை நேரில் சென்று பார்த்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.